அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கட் பீட், சக்கரி அண்ட் பாசி பீட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாசி பீட் எடுத்துக்கலாம். இப்போ நீடியில் உள்ள விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ 2 பாசி பீட் எடுத்து எப்போயும் நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம், பாசி பீட் வச்சுட்டு அதுக்கடுத்து பக்கத்தில் ஒரு ஸ்டிச் எடுத்து 2 செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். இப்போ பேசிக் நீங்கள் இப்போ தான் பழகுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு பழகும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்ததுமே பாசி ஃபுல்லாக லோட் பண்ணி நீங்கள் செயின் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு பாசி தவி தவி போயிட்டே இருக்கும். பக்கத்தில் ஸ்டிச் போட முடியாது, கொஞ்சம் கேப் விட்டு தெரியும். அதுக்காக தான் நீங்கள் இப்படி 2 செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஃபுல்லாக பீட் வச்சு போடும்போது உங்களுக்கு லுக் வைஸ் பார்க்க அழகாக இருக்கும், கேப் தெரியாமல். ஸோ இந்த மாதிரி பாசி பீட் எல்லாமே நீங்கள் நார்மலாக எந்த ஷாப்பில் போய் பீட்ஸ்லாம் வாங்குவீங்களோ அவங்ககிட்ட கேட்டாலே இது கிடைக்கும். மேக்ஸிமம் ஆரியை பொறுத்தவரை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு விற்க வந்துடும். இப்போ நாட் போடலாம். இப்போ உங்களுக்கு நாட் போட தெரில, இப்போ நான் எப்படி போட்டுட்ருக்கேன்னு உங்களுக்கு புரியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா கிளாஸஸோட லிங்க்ஸும் இருக்குது, மறக்காமல் போய் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லுக் வைஸ் இதை பார்க்கும் போதே அழகாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு கீழேருந்து நம்ம த்ரெட்டை எடுத்துக்குவோம். இப்போ பீடை நம்ம செயின் ஸ்டிச் போடாமல் ஒரே ஸ்டிச்சாக நம்ம போட்டுட்டு போகிறோம் பீட் ஒர்க்காக. மேக்ஸிமம் நீங்கள் 2 பீட் மட்டும் வச்சு பழகுங்க, ஏன்னா 3 பீட்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கேப் அதிகமாக தெரியும். ஸ்டார்டிங் பழகும்போது ஒரு பீடாகவே வச்சுட்டே பழகிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பீட் எதுக்கு வைக்கணும்னா, இப்போ ஒரு பீட் வச்சு அடுத்த ஒரு ஸ்டிச் எடுத்து அடுத்த ஒரு பீட் வைக்கும்போது உங்களுக்கு கேப்பெல்லாம் தெரியாது. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கே நான் ஒரு பீட் வைக்காமல் 2 பீட் வைக்கிறேன் அப்படி தான் பழகிட்டு போவேன்னா உங்களுக்கு 2 பீட் வைக்கும் போதுமே நடுவில் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பீடுக்கும் அதுக்கு அடுத்து போட்டிருக்க பீடுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப்பு தெரியும். அதுக்காக தான் நீங்கள் 2 பீடாக போடுங்க, இல்லைன்னா சிங்கிள் பீடாகவே வச்சுட்டே வாங்க. இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடி போட்ட கிளாஸஸோட வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா கிளாஸஸோட வீடியோஸுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் வீடியோ பார்க்குறதோட விட்டுறாமல் எல்லா ஸ்டிச்சஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நாட் போட்டுக்குவோம். நாட்டுக்கு கீழேருந்து ஒரு த்ரெட்டை எடுத்துட்டு இப்போ பெரிய த்ரெட்டுக்குலேருந்து அந்த குட்டி த்ரெட்டை இழுக்கணும். ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதுமே தெரியும், நீங்கள் 2 பீடு வச்சு போட்டாலுமே ப்ளவுஸில் கூட அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கட் பீட் போடுவோம். கட் பீட்மே குட்டியாக இருக்குது, நம்ம 3 போடுவோம்னு நினைக்காம நீங்கள் எந்த ஸ்டிச் போட்டாலுமே எந்த பீட் எடுத்தாலுமே 2 பீடில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு பீட்லேருந்தே நீங்கள் வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சஸ் போட. கட் பீடை ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும், ஏன்னா எல்லா பீடோடையும் இது ரொம்ப குட்டியாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் கிட்டக்கருந்து அந்த ஸ்டிச் எடுக்கிறதுக்குள்ளேயும். ஸோ நீங்கள் கட் பீடை பொறுத்தவரையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கட் பீடை பொறுத்தவரையும் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கட் பீடுக்கு ஸ்டிச்சஸ் கிட்ட இருந்து எடுக்கணும். மேக்ஸிமம் அப்படி எடுக்கும் போது த்ரெட்டு விட்டுருவீங்க, இல்லைன்னா பாசி
தனியாக வந்துடும். ஸோ நீங்கள் சிங்கிளாக வச்சு கூட ஒவ்வொரு தடவையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பீடில் வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ப்ளவுஸ் ஒர்க் பார்க்கவே ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஒரு நைட் டயத்தில் ரிசப்ஷன் அந்த மாதிரி டயத்தில் வந்து கட் பீட் ஒர்க் கொடுத்திங்கன்னா ரொம்ப கிளாஸியாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு ஒரு தடவை கீழே இழுத்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா போட்ட ஸ்டிச்சஸ்லாம் உருவிட்டு வந்துடும். நாட் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச் சக்கரி ஸ்டிச் பார்ப்போம். இப்போ உள்ளேருந்து த்ரெட் எடுத்து சக்கரை கிட்ட கொண்டு வந்து வச்சுக்குவோம். ஏன்னா த்ரெட்டுக்கு கிட்ட இருந்தால் தான் அது ஸ்டிச்சஸ் அழகாக தெரியும். ஸோ உள்ளேருந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வெளியே ஸ்டிச் பண்ணிடாமல் இன்னொன்று ஸ்டிச்சும் அந்த சக்கரைக்குள்ளேயே ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வெளியே ஸ்டிச் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சக்கரை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எதுக்கு நான் உள்ளே இன்னொன்று ஸ்டிச் பண்ணிவிட்டு வெளியே போக சொன்னேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு இப்போ டேரெக்டாக நம்ம வெளியே ஒரு ஸ்டிச் பண்ணிடுறோம். வெளியே பண்ணி ஒரு நாட் போட்டுருவோம். இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கிளாத் ரொம்ப ஜூமில் தெரியுது, அதனால தான் நாங்கள் போடுற ஸ்டிச்சஸ் உள்ள நீடில் விடும்போது விழுற கேப்பு எல்லாமே உங்களுக்கு பெருசாக தெரியுது. ஸோ கிட்ட சக்கரை கிட்ட வச்சு ஒரு ஸ்டிச், அப்புறம் அந்த இதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச், அந்த ஸ்டிச் சக்கரைக்குள்ளேயே 2 ஸ்டிச் பண்ணிடணும். பண்ணிவிட்டு வெளியே ஒரு நாட் போட்டுக்குவோம். இப்போ சக்கரையிலேயே நிறைய டிஃப்ரெண்ட் சக்கரிஸ் விற்கும். ஒரு சிலதில் வந்து ஸ்டோன் ஒட்டுறதும் இருக்கும், ஸ்டோன் ஒட்டாததும் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டோன் ஒட்டுற சக்கரை. இப்போ இதில் உள்ள டிஃப்ரெண்ட் பார்ப்போம். இப்போ ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து இந்த ஸ்டோனை நம்ம ஒட்டிக்கலாம். இந்த சக்கரை எதுக்குன்னா ப்ளவுஸ்லேயே நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே எப்படி நம்ம பீடு வைப்போமோ அது மாதிரி வைக்கலாம். இல்லைன்னா அங்கங்கே ஸ்டோன் ஒர்க்குக்கு பதிலாக இந்த புட்டா டிசைன்லாம் எப்படி அங்கங்கே கொடுப்போம் அது மாதிரியும் இந்த சக்கரை ஒட்டிக்கலாம். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ நல்லா காயட்டும், அப்போ தான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு முக்கால்வாசி காஞ்சிருச்சு. இப்போ 2 ஸ்டிச் போட்டதுக்குள்ளே இருக்கிறது வந்து நல்லா அந்த ஸ்டோன் உள்ளே ஒட்டிருச்சு. இப்போ ஒரு ஸ்டிச் உள்ள ஒரு ஸ்டிச் பண்ண இடத்துல வந்து தூக்கிட்டு இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து பிஞ்சிட்டு வந்துடும்.